லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 40 தொகுதிகளை அள்ளும் தாமரை. டெல்லியில் பவரை காட்டிய அமித்ஷா. தொகுதி பங்கீட்டை முடிக்கும் அதிமுக. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜ, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜ தலைமையிலான கூட்டணி 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்தது. அக்கூட்டணி 18.28% ஓட்டு வாங்கியது. இதனால் இந்த முறை 40 தொகுதிகளில் போட்டியிட பாஜ முடிவு செய்தது. மேலும் பல ஆண்டுகளாக தன்னுடன் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்து 50 தொகுதிகளில் களமிறங்க பாஜ திட்டமிட்டது. தினகரன், அன்புமணி ஆகியோரும் தங்கள் கட்சிகளுக்கு தாராளமாக சீட்டுகளை கேட்கின்றனர். அவ்வளவு தொகுதிகளை கொடுக்க அதிமுகவுக்கு மனம் இல்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் பழனிசாமி, தினகரன், அன்புமணி ஆகியோர் அடுத்தடுத்து டெல்லி சென்றனர். அமித்ஷாவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சை அதிமுக இன்று அதிகாரப்பூர்வமாக துவங்குகிறது. இதற்காக மத்திய அமைச்சரும் பாஜ தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று காலை 9:50 மணிக்கு சென்னை வருகிறார். தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சென்று இன்று மதியம் பழனிசாமியை சந்திக்கிறார். பின்னர் அன்புமணி, தினகரன் உட்பட மற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்கிறார். இதில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட உள்ளது. ஒவ்வொரு கட்சியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பாஜ மூத்த நிர்வாகி கூறினார். அவர் மேலும் கூறியது, அதிமுகவிடம் 50 தொகுதிகள் வரை பாஜ தரப்பில் கேட்ட நிலையில் 25 தொகுதிகள் ஒதுக்குவதாக தெரிவித்தது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதைவிட கூடுதலாக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என அதிமுகவிடம் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி 29 தொகுதிகளை ஒதுக்குவதாக அதிமுக தெரிவித்துள்ளது. கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்பதால் 40 தொகுதிகள் வரை பாஜ கணக்கில் சேரும் என்றார். கோபி தொகுதியில் அவர் ஜெயிக்கக்கூடாது, இபிஎஸ் பக்கா பிளான். மூத்த அரசியல்வாதியும் கோபி தொகுதி எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் தற்போது தாவேகவில் ஐக்கியமாகி அமைதியாக உள்ளார். தற்போதைய நிலையில் கோபி தொகுதியில் அதிமுகவில் செங்கோட்டையன் அண்ணன் மகன் குள்ளம்பாளையம் செல்வன், அம்மா பேரவை இணை செயலரும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உறவினருமான சசிபிரபு உள்ளிட்டோர் வேட்பாளர் போட்டியில் உள்ளனர். திமுகவில் வடக்கு மாவட்ட செயலர் நல்லசிவம், மாநில நெசவாளர் அணி துணை செயலர் மற்றும் செங்கோட்டையனை பலமுறை எதிர்த்து போட்டியிட்ட மணிமாறன் உள்ளிட்டோர் வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர். இந்த நெருக்கடியில் தாவேக சார்பில் கோபியில் களமிறங்கி வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ள செங்கோட்டையன் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் உள்ளது. அதை கடந்து திமுக, அதிமுக என்ற இரு கூட்டணிகளின் சார்பில் டம்மியான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் மட்டுமே செங்கோட்டையன் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் செங்கோட்டையனை துரோகியாக கருதும் பழனிசாமி அவரை தோற்கடிக்க கங்கணம் கட்டி வெவ்வேறு வியூகங்களுடன் களமிறங்கியுள்ளார். அதிமுகவில் செங்கோட்டையன் இருந்தபோது தன் விசுவாசிகள் என குறிப்பிட்ட நபர்களையே உருவாக்கினார். அவர்கள் சம்பாதித்தாலும் அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் வளமாகவில்லை. அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறிய போது முன்னாள் எம்பி சத்யபாமா, நம்பியூர் பகுதி நிர்வாகிகள் என சிலரே உடன் வந்தனர். மற்றவர்கள் அதிமுகவிலேயே உள்ளனர். அவர்களை ஒருங்கிணைத்து செங்கோட்டையனுக்கு எதிராக திருப்பிவிடும் பணியை துவங்கி இருக்கிறார் பழனிசாமி. தேர்தல் நேரத்தில் செங்கோட்டையனை எதிர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி அல்லது தங்கமணியை கோபி தொகுதி பொறுப்பாளராக நியமித்து வலுவாக எதிர்க்கவும் பழனிசாமி திட்டம் வகுத்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து எந்த சூழலிலும் செங்கோட்டையன் வெற்றி பெறக்கூடாது, அதற்கு எவ்வளவு செலவானாலும் என்ன செய்யவும் தயார் என கூறி அதிமுக நிர்வாகிகளை முடுக்கிவிட்டுள்ளார். பைசல் ஆகுமா உதயகனி? வியர்த்து விறுவிறுக்கும் ஸ்டாலின். உருளப்போகும் தலை, ஊப்பைக்கள் யார் பக்கம்? இது 2024 லோக்சபா தேர்தல் சமயம். 2007 முதல் 2 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்துவிட்டு
2019 லோக்சபா தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் 3,47,000 ஓட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த முறை போட்டியிட எனக்கு விருப்பமில்லை என்று திமுகவின் மூத்த தலைவர்களிடம் சொன்னார். அப்போதுதான் படிப்படியாக இண்டி கூட்டணி வலுவாக உருவெடுத்துக் கொண்டிருந்தது. காங்கிரஸ் தலைவர் ராகுலின் பஸ் பயண பிரச்சாரத்திற்கு அபார வரவேற்பு இருந்தது. இப்படி அனைத்தும் கூடி வரும் நேரத்தில் வந்த வாய்ப்பை வேண்டாம் என்கிறாரே என்று அனைவருக்கும் ஆச்சரியம். அந்த நேரம்தான் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற பேச்சு வலுவாகிக் கொண்டிருந்தது. உதயநிதி வட்டத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் கனிமொழி மாநில அரசியலில் ஈடுபட்டு உதயநிதிக்கு போட்டியாக வர திட்டமிடுகிறாரோ என்ற சந்தேகத்தால் புழுக்கம் ஏற்பட்டது. அவர்கள் முதல்வரிடம் கவலை தெரிவிக்கவே இந்த முறை நம் இண்டி கூட்டணிதான் ஆட்சிக்கு வரும், காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் திமுகவிடம்தான் சீட் இருக்கும், அதனால் நமக்கு துணை பிரதமர் பதவி உறுதி, அந்த பதவி உனக்குத்தான், டெல்லியின் அரசியல் நெளிவு சுழிவுகள் உனக்குத்தான் தெரியும் என்று ஸ்டாலினே கனிமொழியை சமாதானப்படுத்தி அனுப்பினார். அதன்பின் தான் தேர்தலில் போட்டியிட கனிமொழி சம்மதித்தார். முந்தைய தேர்தலை விட இன்னும் அபாரமாக 3,92,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் எதிர்பார்த்த அளவு இண்டி கூட்டணி தேசிய அளவில் சோபிக்கவில்லை. இதனால் கனிமொழி ஏமாற்றமடைந்தார். அவரது கவனம் மீண்டும் மாநில அரசியல் மீது திரும்பியது. ஆனால் உதயநிதி பங்கேற்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் ஓரங்கட்டப்பட்டு ஒருவரை ஒருவர் தவிர்க்கும் சூழல் உருவானது. இதனால் இருவருக்கும் இடையே உரசல் என்ற நிலை கட்சியினர் மத்தியில் உறுதிப்பட்டது. கனிமொழியை சுற்றி கடைகோடி தென் மாவட்டங்களில் ஓரணி வலுவாக உருவானது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனிமொழி தன் செல்வாக்கை வளர்க்க உழைத்து வருகிறார். குறிப்பாக தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் ஆகிய திட்டங்கள் வருவதில் முக்கிய பங்காற்றினார். டெல்லி நிலவரத்தை கூர்ந்து கவனித்து வரும் கனிமொழி, பாஜக மிகவும் வலுவாக இருக்கிறது, குறைந்தது இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு மத்தியில் அவர்கள் கோலோச்சுவார்கள் என்று தன் வட்டத்தில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமைச்சர் பதவி வெகு தூரம் என்ற நிலை இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சியில் பங்காற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கனிமொழி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எனவேதான் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்து கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அங்கு பல நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பணிகளையும் செய்து முடித்திருக்கிறார். கனிமொழி விருப்பத்துக்கு ஏற்ப திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் உடல்நிலை காரணமாக வரும் தேர்தலில் தான் போட்டியிட விரும்பவில்லை என கட்சி தலைமையிடம் தெரிவித்தார். இதெல்லாம் கட்சி தலைமைக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி தன் கோரிக்கையை வைத்தபோது பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்துவிட்டார். திருப்தி அடையாத கனிமொழி அது பற்றி பேச மீண்டும் சந்திக்க பலமுறை முயற்சித்தும் ஸ்டாலின் தவிர்த்துவிட்டார். இப்போது ஸ்டாலின் மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலும் கனிமொழியிடம் யாரும் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை என்று கனிமொழி ஆதரவாளர்கள் புலம்புகின்றனர். அதனால்தான் தென் மாவட்ட தொகுதி வேட்பாளர் நேர்காணலுக்கு கனிமொழி அழைக்கப்படவில்லை. இதற்கிடையே நாடார் சங்கங்களை சேர்ந்தோரும் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கனிமொழியை சந்தித்து இம்முறை எப்படியாவது நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கட்சியில் நடப்பதே வேறு. எளிமையான அணுகுமுறையால் கட்சியை கனிமொழி தன்வசப்படுத்தி விடுவார் என்று பதறுவோரின் கைதான் ஓங்கி நிற்கிறது. உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் பைசல் ஆனால்தான் இந்த நிலை மாறும் என்கின்றனர் தென் மாவட்ட உடன்பிறப்புகள். வேல்முருகனை வீழ்த்த திமுக மாஸ்டர் பிளான். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். அவரை வீழ்த்த காடுவெட்டி குருவின் மகள் பெருகாம்பிகை துவக்கிய புது கட்சியை களமிறக்க வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள் வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த சட்டசபை தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் வெற்றி பெற்றார். வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வசதியாக நெய்வேலி, பண்ருட்டி ஆகிய தொகுதிகளை திமுகவிடம் கேட்டார். திமுக தரப்பில் நெய்வேலி தொகுதியை கொடுக்க விரும்பவில்லை. காரணம், நெய்வேலி தொகுதியில் சுரங்கம் தொடர்பான பணிகள் நிறைய உள்ளன. இதை வைத்து அரசியல்வாதிகள் பெரும் பணம் பண்ண முடிகிறது. இப்படி பணம் கொழிக்கும் தொகுதி என்பதால் அதை தனக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டுமென வேல்முருகன் விருப்பம் தெரிவித்தார். அது தனக்கு கிடைக்காது என தெரிந்ததும் அதிருப்தியில் வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். எனினும் நெய்வேலி தொகுதியில் தனித்தே களமிறங்க முடிவெடுத்துள்ளார். அவரை தோற்கடிக்க மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருகாம்பிகையை களமிறக்க திமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் ஜே. குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வருகிறார். கடலூர், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் காடுவெட்டி குரு துவக்கிய வன்னியர் சங்கம் வலுவாக உள்ளது. அந்த மாவட்டங்களில் விருகாம்பிகை சுற்றுப்பயணம் செய்து
வன்னியர் சங்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் விருகாம்பிகையை வேல்முருகனுக்கு எதிராக போட்டியிட வைத்து வன்னியர் சமுதாய ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் துரைமுருகன், பன்னீர்செல்வம், சிவசங்கர் ஆகிய மூவர் அணி திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் விருகாம்பிகையை போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. எதிர்ப்பாக மாறிய ஆதரவு பேச்சு, உஷாரான திமுக. தமிழகத்தில் திமுக ஆதரவு பெற்ற சினிமா நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், பிரபலங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவுக்கு ஆதரவாக பேசிய வீடியோக்கள், சமூக வலைதள பேச்சுகள் அக்கட்சிக்கு பின்னடைவையே ஏற்படுத்தியுள்ளதாக ரகசிய சர்வே மூலம் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் சினிமா தொழிலையும் தியேட்டர்களின் உரிமையையும் உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் முற்றிலும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. புதிய படம் ரிலீஸ் என்றாலும், புதிய படம் தயாரிப்பதற்காக ஃபைனான்ஸ் தேவைப்பட்டாலும் இவர்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற நிலை கடந்த 5 ஆண்டுகளாக நீடிக்கிறது. இதனால் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கமல், வடிவேலு, பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், நடிகை ரோஹிணி, இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன், ஞானவேல் ராஜா, திருமுருகன் காந்தி, கம்யூனிஸ்ட் கொள்கை பாடகர் கோவன் உள்ளிட்டோர் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஹிந்து தர்மத்திற்கு எதிராகவும் பேசி வருகின்றனர். அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுகின்றனர். இவர்களின் பேச்சை வலதுசாரி அனுதாபிகள் அம்பலப்படுத்தி கடும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த விமர்சனங்கள் மக்களிடம் அதிகளவில் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் பொதுமக்களே சமூக வலைதளங்களில் மேற்கண்ட நபர்களின் கருத்துக்களை அம்பலப்படுத்தி தாக்கி வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் சமூக வலைதள வீச்சு பற்றி திமுகவின் தேர்தல் ஆலோசனை நிறுவனங்கள் ரகசிய சர்வே எடுத்தன. அதில் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வாக்காளர்களிடையே எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி உள்ளதாகவும், இந்த தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் தெரிய வந்தது. அதனால் தேர்தல் முடியும் வரை இவர்களை அடக்கி வாசிக்கும்படி திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக நிர்வாகிகள் கூறுகின்றனர். தவேக வேட்பாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட உள்ளது. அக்கட்சி சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்த நிர்வாகிகளில் தேர்வு செய்யப்பட்ட 115 பேருடன் 2 கட்டமாக விஜய் ஆலோசனை நடத்தினார். அவர்கள் முதற்கட்ட வேட்பாளர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களை வேட்புமனு தயாரிக்க கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. வேட்புமனுவில் இணைக்கப்படும் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக பனியூர் தவேக தலைமை அலுவலகத்திற்கு இன்று 115 பேர் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தலைமை அலுவலகத்தில் சட்ட வல்லுநர்கள் குழுவிடம் வேட்புமனு குறித்து 115 பேரும் தனித்தனியாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தவேக முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ளதால் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தவறாக பதிவு செய்து அது நிராகரிக்கப்படக்கூடாது என்பதாலேயே இப்படி ஒரு ஏற்பாட்டை கட்சித் தலைமை செய்துள்ளது. வேட்பாளராக பைத்தியம் சுவாமி அருள்வாக்கு வேண்டும். என்ஆர் காங்கிரஸில் அதிசயம். விருப்ப மனு, நேர்காணல், செலவுக்கான பெட்டிகள், இறுதியில் வேட்பாளர் பட்டியல் என்பதுதான் இப்போது வரை தேர்தல் களத்தில் பின்பற்றப்படும் நடைமுறை. ஆனால் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸில் விருப்ப மனுக்கள் எதுவும் இதுவரை பெறப்பட்டது இல்லை. வேட்பாளர்களுக்கு நேர்காணலும் நடத்தப்பட்டது கிடையாது. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட வேட்பு மனுக்களுடன் முதல்வர் ரங்கசாமியின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள அப்பா பைத்தியசுவாமி கோயிலுக்கு சென்று காத்திருப்பர். கோயிலில் பூஜையில் இருக்கும் ரங்கசாமியிடம் வேட்புமனு தாக்கலுக்கான விண்ணப்பத்தை கொடுப்பர். கருவறைக்குள் சென்று அப்பா பைத்தியசுவாமிக்கு ரங்கசாமியை நேரடியாக அபிஷேகம், பூஜைகள் நடத்தி நைவேத்தியத்தை தன் கைகளால் எடுத்து ஊட்டி விடுவார். பின் அப்பா பைத்தியம் சுவாமியிடம் ரங்கசாமி தனியாக பேசிவிட்டு சுவாமியின் உத்தரவுக்காக காத்திருப்பார். உத்தரவு கிடைத்ததும் கருவறையில் இருந்து வெளியே வரும் ரங்கசாமி சுவாமி அருள்வாக்கு கூறிய வேட்பாளருக்கு மட்டும் விபூதி பூசி எலுமிச்சை பழம் தருவார். ரங்கசாமி யாருக்கு எலுமிச்சை கொடுக்கிறாரோ அவரே சம்பந்தப்பட்ட தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஆவார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த 2011 இருந்தே இந்த நடைமுறைதான். இந்த தேர்தலிலும் இப்படித்தான் வேட்பாளர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது.